ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி அரசியலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு ஒரு 10 எம்எல்ஏக்களை வாங்கணும், ஒருத்தருக்கு ஒரு 50 கோடி கொடுக்கணும், 10 பேருக்கு 500 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா முன்னின்று செய்யக்கூடிய நிலையில் மார்டின் ஃபேமிலி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. என்னடா கட்சியில் சம்பாதிக்க விட மாட்டேன்றாரு, நம்மளுக்கு சம்பாதிக்க வசதி இல்லை, வாய்ப்பு ஒன்று வந்திருக்குது, எதை விட பண்ணலாம், இதோ இவங்க தராங்க 50 கோடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படி போயிட்டாங்கன்னா முடிவு. திமுக கூட்டணி பலவீனப்படுத்துறதுக்காக இறக்கி விடப்பட்ட கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே இவங்க சொல்றாங்க. அவர் வந்துட்டு ஒரு பென்ட்ரைவை வச்சுட்டு பிசிகானுடைய மொத்த நிர்வாகிகள் பட்டியலும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களோட பர்சனலாக பேசி எல்லாரும் ரெடி பண்ணி தாவேகா சைடு மாற்றி விட்டாரு. அடுத்த வெற்றி பெற்றோன்னா எல்லா கதையும் கட்டலாம்ல. பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் கதை கட்டும் போது அவங்க கட்ட வேணாவா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜெனுயினான தொண்டர்கள், அவங்களுடைய வாக்காளர்கள் மாறவே மாட்டாங்க. ஆதவர்ஜுன ரெட்டியில் அவருடைய தாத்தா வந்த விட இவர் தானே போயிட்டு நான் டெல்டா விவசாயம்லாம் பற்றி பேசினாரு. ஏன் அங்கே மட்டும் அவருடைய முகரை வேலை செய்யுங்க? நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டு இவிஎம் ஒழிக்கிறத பற்றி தான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அவரோட வாக்குறுதிகளை சொன்னதுக்கும் மாறா அவருடைய வாக்குறுதிகளை தாண்டி அவருக்கு செய்யறதுக்கு அவருக்கு ஒரு செயல் திறன் அனுபவம் வேணும். அது எங்க இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ரசிகர் மன்றம்லாம் மதுரை சபை ஆயிடுச்சு. யாருக்கு என்ன? அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். எடப்பாடியுடைய அணி வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி அதிமுகல 2-3 பிளவுகள் இருக்கு அப்படின்னும் போது தேர்தலுக்கு பின்னாடி 2 அணிகளா பிரிஞ்சிச்சு. எடப்பாடி அணி வேலுமணி சிவி சண்முகம் அணியா பிரிஞ்சிருந்தது. இப்போ இந்த மாதிரி பிளவுக்கு காரணம் என்னன்னு பாக்குறீங்க? ஒண்ணு எடப்பாடி காரணம்னு ஒரு தரப்புல சொல்றாங்க, இன்னொரு பக்கம் லீமா ரோஸோட வருகையினாலதான் இது நடந்திருக்கு, தாவேக்காவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அதனால எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ற 3 பார்வைகள் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அதிகமா இருக்கக்கூடிய. எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் இன்னும் பலரும் அவங்க சொல்றது என்ன? கட்சியை விட்டு போனவங்க, வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள் எல்லாரையும் வச்சு அதிமுகவை பலப்படுத்தணும். தோல்விக்காக நாங்கள் உங்களை பொறுப்பேற்க சொல்லலை, நம்ம எல்லாருமே பொறுப்பேற்றுக்கிறோம். கட்சியினுடைய தோல்விக்கு எல்லாரும் பொறுப்பேற்றுக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, அந்த கட்சியை எப்படி நம்ம மறுபடியும் பலம் வாய்ந்த கட்சியாக சக்தியாக மாற்ற போறோம். அதுக்கு பொதுக்குழுவை கூட்டுங்க. என்ன வரைக்கும் நாங்கள் உங்களை விட்டு அகன்றடலை, நீங்க தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதையுமே கேட்டுக்கிறலையே எடப்பாடி பழனிசாமி. உடனடியாக அவங்களை வந்து கட்சி பொறுப்புல தானே தூக்கிடுறாரு. ஸோ அவருடைய விஷயம் என்னன்னா, தன்னை தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். இவருடைய தக்க வைத்துக் கொள்ள முயற்சி தான் அதிமுகவை தொடர்ந்து பலவீனப்படுத்திக்கிட்டே வருது. அதனுடைய விளைவு தான் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 32 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆக்சுவலாக 33 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்குது. புதுசாக வந்த கட்சி தாவேகா, அது கூட ஒரு இடத்துல டெபாசிட் எடுக்கலை, எல்லா இடத்துலையும் டெபாசிட் வாங்கிடுச்சு. திமுக ஒரு இடத்துல டெபாசிட் எடுக்கலை, வாங்கிடுச்சு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 33 இடங்களில் டெபாசிட் எடுத்திருக்குது. இதை எப்படி சொல்றது? அப்போ பலவீனப்பட்டு தான் நிற்கிறீங்க. அப்போ இதுக்கு யார் காரணம்? எதுவாக இருந்தாலும் பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் விவாதிக்கலாம், விவாதிச்சு ஒரு முடிவெடுக்கணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தயாராக இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு ஃபேக்ஷனாக வெளில வந்தாங்க, 25 பேர் வெளில வந்துட்டு தாவேகாக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக ஒரு 5 பேர் மந்திரி ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. புரியுதுங்களா? அது நடக்கலை. அவர் விஜய் என்னன்னா வேற ஒரு குழுக்கு வழி அவர் பார்த்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்க போடட்டும், ஓட்டு போட்ட உடனே இவங்க பதவி இழந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதையே வச்சு அவங்கள நிறைய பேர் இழுத்துடலாம். தேர்தல் வரும், மீண்டும் நம்ம தான் ஜெயிப்போம், அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அவங்க. மீண்டும் நம்ம தான் ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டு அப்படின்னா நம்மளே ஒரு கட்சியாக வந்துட்டு பெரும்பான்மையை பெறலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த இப்போ குதிரை பேரம் நடக்குது. குதிரை பேரன்ற என்னை பொறுத்த வரைக்கும் அவுட்ரைட் பர்ச்சேஸ். நீ எவ்வளோ செலவு பண்ண, மீண்டும் அதே தொழில் நிற்கிறான், ஓகே, அதுக்கான செலவு நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஓகே, இது 3 சொல்லிட்டாங்கன்னா ஓகே, அவ்வளோதான் வந்துடுறாங்க. இப்படி பேரத்துக்கு உட்பட்டவங்க தான் எல்லாரும் போகிறாங்க. யாரும் பலியாகலை, எல்லாம் அதாவது கமர்ஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாலிடிக்ஸில் பண்ணுறதுக்கு பேர் தான் குதிரை பேரம் அப்படின்றது. வாங்கிடுறாங்க. அக்விசிஷன், மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் சொல்லுவாங்க, M&Aன்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சர்க்கிள் எல்லாம். அந்த மாதிரி கட்சியே அணைக்க பார்த்தாங்க, அது வேண்டாம், முதல்ல அப்படியே ஆதரிச்சிருவோம், மந்திரி சபையெல்லாம் போவோம் அப்படின்னு. அதெல்லாம் முடியல. அது முடியல, விஜய் நிராகரிச்சான உடனே இதில் இருந்தவங்களே இப்போ கொஞ்சம் பேர் அந்தாண்ட போயிட்டாங்க. இதுதான் அங்கே நடக்குது. ஒன்று
ரெண்டாவது நீங்க லீமோ ரோஸ் பத்திய ம். முக்கியம். இதுதான் ஆபத்தான இடமே இந்த அதிமுகல. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேரு வைட்டல் பொசிஷன்ல இருக்காங்க. ஒருத்தர் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி, அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. இன்னொரு அந்த அவருடைய மாமியார் சாண்டியோகோ மார்டினுடைய மனைவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கண்டபடி காசை கொடுத்து லால்குடி தொகுதியில் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. 3வது சாண்டியோகோ மார்டினுடைய பையன் சார்ல்ஸ் வந்துட்டு அங்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி அரசியலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு ஒரு 10 எம்எல்ஏக்களை வாங்கணும், ஒருத்தருக்கு ஒரு 50 கோடி கொடுக்கணும், 10 பேருக்கு 500 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதை முன்னின்று செய்யக்கூடிய நிலையில மார்டின் ஃபேமிலி இருக்கு. இந்த அம்மாவுக்கே 3000 கோடி சொத்து காட்டியிருக்காங்க இல்லையா? இவங்களால முடியாதா? அப்போ தாவேகா எம்எல்ஏக்களே வாங்கி ஆட்சியை கோக்கலாம்ல. ஆபத்து பாருங்க. இன்னைக்கு எதை ஆதவ் அர்ஜுனா ரெட்டி மற்றவங்களுக்கு பண்றாரோ அதே வந்துட்டு இவங்களுக்கு பண்ணாங்கன்னா ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. என்னடா கட்சியில் சம்பாதிக்க விட மாட்டேன்றாரு விஜய், நம்மளுக்கு சம்பாதிக்க வசதி இல்லை, வாய்ப்பு ஒன்று வந்திருக்குது, இதை விட பண்ணலாம், இதோ இவங்க தராங்க 50 கோடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படி போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி தானே பிஜேபி எல்லா இடத்துலையும் பண்ணுது. ஆட்சிக்கு வந்துடும். தெரியல ஒரு தலைமைத்துவம். ஒரு ஆளை வாங்க முடிச்சதா டிஎம்கே இருந்துட்டு? அசைக்க முடிஞ்சதாங்க. ஆனா டிஎம்கே கூட்டணியில இருந்தவங்கள வச்சுதானே சரி இப்ப ஆட்சி இல்ல அது வேற. அமைச்சிருக்காங்க. அதுக்கு திமுகவினுடைய மௌன சம்மதம் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இன்னைக்கு திமுக கூட்டணியில தான் விசிகா இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில பங்கேற்ற பிறகும் கூட்டணியில இருப்பாங்க. இருக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை, இருக்கிறாங்களே. ம், ம். கூட்டணியிலிருந்து நான் வெளியேறணும்னு சொல்லலை. சொல்லல. ஒருவேளை இன்னும் கோர்ஸ் ஆஃப் டைம் மேபி நீ அடுத்த தடவை இன்டர்வியூ வரும்போது திருமாவளவன் விளைக்கினார்னு ஒரு செய்தியோட நீ வந்துட்டு இன்டர்வியூ பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். விஜய பதவி ஏற்க செய்யல அப்படின்னோம்னா இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். ம், அது பிஜேபி ஆட்சி தான். ஓகே. அதுக்கு விடக்கூடாது. தேர்தல் வந்துட்டு நம்ம நினைச்சபடி உடனே எல்லாம் நடக்காது. அவங்க 1 வருஷம் கூட தள்ளி பண்ணலாம். அது வரைக்கும் பார்லிமெண்ட்டை வச்சு எல்லா சட்டத்தையும் இங்கே ஏற்றலாம். அப்போ இந்த பேக்டோர் வழியா பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே என்றும். அதுக்காகத்தான் இந்த தேர்தலில் இவிஎம் வச்சு அவங்க பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டியும் கூட விஜய்க்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவு ஓட்டு விழுந்துச்சு. அவங்க ஒரு திமுகல இருந்துட்டு ஒரு 3ல் ஒரு ஓட்டு, அதிமுகல இருந்து 2ல் ஒரு ஓட்டு, இப்படி தான் அவங்க பிரித்து பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி விஜய்க்கு விழுந்த ஓட்டு, இந்த ரசிகர் மன்ற ஓட்டு எல்லாமே சேர்ந்து அப்புறம் அந்த மிடில் இன்கம் குரூப், ஹையர் மிடில் இன்கம் குரூப் எல்லாம் அவங்கெல்லாம் போட்டதுனால ரொம்ப அதிகமான வாக்குகளை பெற்று அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக மேபி இவங்க ஒரு 40-50 தொகுதி விஜய் ஜெயிப்பாருன்னு பண்ணியிருப்பாங்க அந்த வேலையை. ஆனால் அவர் நிறைய அதெல்லாம் விட கிராஸ் பண்ணி அவர் போய் ஜெயிச்சிட்டார். இதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். அதனால தானே ஒரு 4ஆம் தேதி டிக்கெட் போட்டு வச்சுருந்தார் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு இல்லையா? அதனால் அப்படிதான். அதனால் இது அப்படியே அந்த சீன் மாறக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால தான் திமுக என்ன பண்ணுறாங்க, வந்து கேட்டவங்களெல்லாம் ஆதரிங்க, பரவாயில்ல ஆட்சிக்கு ஆதரவு கொடுங்க வெளியிலேருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சியிலே சேர்றாங்க அப்படின்னோம்னா ஆதரவு கொடுக்குறோம்ல, ஆட்சியிலையும் சேர்த்துக்கிட்டான்னா அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்தாங்க. முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனா அதே திமுக தரப்புல இருந்து ஆராசா போன்றவர்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே சார். அதுதான் அந்த கட்சிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிணக்கு. அதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அடுத்த வாரம் நீ வரும்போது வெளியேறிட்டாங்கன்னு சொல்றதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்குள்ள அந்த பிணக்கு உருவாயிடுச்சு, தவிர்க்க முடியாது. ஏன்னா திருமாவளவன் கொள்கை ரீதியாக முடிவெடுத்தாருன்னு நினைச்சு திருமாவளவனுடைய கட்சியினர் வந்துட்டு ஆட்சியில் சேரணும், தாவேகாவை ஆதரிக்கணும்னு ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ போயிட்டாரு. தலைமையா அவங்கள வந்து சுட்டி காட்ட வேண்டிய இல்ல இது போக வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காருல, சொல்லியிருக்கலாம். இல்ல அவருடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தொண்டர்கள் நிர்வாகிகள் செயல்பட்ட காரணம் வேற. இப்பதான் மாறி போயிடுச்சுல்ல, எல்லாமே அந்த கட்சிகள் எல்லாம் மாறிடுச்சு. மெயினா என்ன அப்படின்னோம்னா ஒரு 30% ஓட்டு தாவேகா வாங்கினதுல 30% ஓட்டு வந்துட்டு பட்டியலினத்து ஓட்டுகள். அது வந்துட்டு இந்தாண்ட தான் விழுந்திருக்கணும், அது அந்தாண்ட போச்சு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு அடிப்படையா அமைஞ்சிருச்சு தாவேகாவுக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த திட்டத்தோட தான் தாவேகா இறக்கி விடப்பட்டது. திமுக கூட்டணி பலவீனப்படுத்துறதுக்காக இறக்கி விடப்பட்ட கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே நிறைய பேசியிருக்கிறாரு. அப்ப அவரே போய் இப்ப பலவீனப்பட்ட காரணம் கட்சி வந்துட்டு அவர் வற்புறுத்துது. இன்னொரு விஷயம் வந்துட்டு இங்க வந்துட்டு இவங்க பேக்டோர் வழியா வந்துருவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைச்சிரும் அப்படின்றத தடுக்கிறதுக்காக சேர்ந்துதான். அது ஒரு கொடப்படியான ஒரு நிலை தான். ஆர்எஸ்எஸோட குழந்தைன்னு அவரே வந்து விமர்சிக்கிறாரு. சொல்லி ஒரு 2 நாள்ல அவரே வந்து ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில ஆமா. அதான் சொல்ல வரேன். அமைச்சர் அதாவது விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்தது திருமாவளவனுடைய ஒரு பொலிட்டிக்கலான டிசிஷன். ஓகே, விடுதலை சிறுத்தைகளுடைய டிசிஷன் ஓகே. ஆட்சியில போறது அப்படின்றது அந்த கட்சியினர் கொடுத்த ப்ரெஷர்ல அவர் போயிட்டாரு. அதனால
அதனால் எதிர்காலத்தில் வந்துட்டு அவங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவாங்கன்றது சொல்ல முடியாது. இப்போ ராஜா போன்றவர்களெல்லாம் பேசுறது, அவங்கள விமர்சிக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த இலக்கையை நோக்கி அவங்கள தள்ளலாம். அதன் காரணமாக பிசிகா வந்துட்டு கூட்டணி மாதிரி தாவேகாக்கும் போயிடலாம் வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் லீக்குக்கும் அந்த மாதிரி ஒரு முரண் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் திமுக தரப்புல வந்துட்டு நிறைய கண்டனங்கள், வசை மாறி பொழிதல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்டாலின் சொல்றாரு இல்ல தோழமைகளை வந்து இந்த இல்ல அளவுக்கு அவர் இது பண்ண அவர் வேண்டாம். கண்டனம் பண்றாரு பட்டுக்கு அவருடைய கட்சியினர் ம். மற்றவர்கள்லாம் செய்யறாங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கிறத வந்துட்டு திமுக தரப்பு விரும்பல. ஆனா ஸ்டாலினுக்கு வந்துட்டு நிலைமை புரியுது. அதனால எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 6 மாசம் அவரை பார்க்கலான்றாரு. ஆனா அவங்க அதுக்குள்ள விமர்சிக்கிறாங்க. திருமாவுடைய முடிவு வந்து ஒரு வரலாற்று பிழையா இருக்கு. அவர் வந்து திமுகவிலிருந்து தாவேகாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெற அளவுக்கு போக வேணாம். இது ஒரு சந்தர்ப்பவாதியா தானே இருக்காரு திருமா. கூட்டணின்றதே சந்தர்ப்பவாதம் தான், ம். அரசியல்ன்றதே சந்தர்ப்பவாதம் தான். அப்புறம் அதனால அது ஒன்றும் பிரச்சனை. மக்கள் நலன், அரசியல் நலன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன் வச்சு பார்க்கணும். அப்போ கொஞ்சம் கொள்கையை பின்னுக்கு தான் தள்ள வேண்டியது வரும். ஸோ திரும்ப வந்துட்டு 35 ஆண்டு அரசியல்வாதி, அவருக்கு நல்லா தெரியும். 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின், அவருக்கும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம என்னென்ன சொல்ல முடியும்? அது ஏதோ அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண் தான், பெரிய முரண். இதெல்லாம் நமக்கு புரியறதே அவங்களுக்கெல்லாம் புரியல, போயிட்டாங்க. அதனால என்ன போகும்? இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நேரு முன்னாள் அமைச்சரா இருந்தவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நாங்க வந்து விஜய் இந்த அளவுக்கு வாக்கு வாங்குவார் நாங்களே எதிர்பார்க்கல, அதிகமா வாங்கிட்டாருன்னு அவரே சொல்றாரு. அப்ப வந்து ஒற்றுக்கொள்கிறார்களா, அவங்களே ஒத்துக்கிறாங்களா? இல்லை, அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இவிஎம் பற்றி தெரியாது, அவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? காசு கொடுக்க தெரியும், ஜெயிக்க தெரியும், பிரச்சாரம் பண்ண தெரியும், பொதுக்கூட்டத்தை போட தெரியும், மாநாடு கூட்ட தெரியும், நிறைய பேர் ஆளை சேர்க்க தெரியும். ஆனால் இவிஎம்ல மட்டும் என்ன நடக்குதுன்றது பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. நான் மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் மதன் பி லோக்கூர், அவர் தலைமையிலான அமைப்பு தான் சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு பெரிய அமைப்பு. அதில் வந்துட்டு இந்த நாட்டினுடைய ஊழல் தடுப்பு ஆணையத்துடைய தலைவராக இருந்த வஜாஹத் ஹபீபுல்லா அவர் இருக்கார் வைஸ் பிரசிடெண்ட்டாக. இந்த நாட்டில் ரொம்ப பெரிய அளவுக்கு மதிக்கப்படுகின்ற ஐயா எம்ஜி தேவசகாயம் அவனுடைய கன்வீனராக இருக்கார். அவங்கெல்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டாங்க தான் எலக்டோரல் டெமோக்ரஸி அப்படின்ற கேள்விக்குறி. எப்படி இந்த நாட்டில் தேர்தல் நடக்குது, எப்படி வந்துட்டு தேர்தலினுடைய முடிவுகள் களவாடப்படுகிறதுன்றதான் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் நேரு இது எல்லாம் புரியாது. இவங்கெல்லாம் வருவாங்க, ஆட்சியில் இருப்பாங்க, அப்படியே மிரட்டிட்டு இருப்பாங்க, உருட்டிட்டு இருப்பாங்க. அந்த ரீஜனில் அவங்க வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. மக்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பாங்க, அதையும் சேர்த்து சம்பாதிப்பாங்க, காசா இஷ்டத்துக்கும் சம்பாதிப்பாங்க. அவ்வளோதான். இது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். 90% அதிமுகவினர் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. தாவேக்கான்றது புதிய அதிமுக இணைவார்கள் அப்படின்னாரு ஆதவர்ஜுனா ரெட்டி தான் சொன்னதான். இணைவார்கள் அப்படின்னாரு. இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு நல்லா தெரியும் போல அவருக்கு. ஏற்கனவே அவர் என்ன சொன்னாரு, திருமாவோட ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க, மற்றவங்களாம் எங்களோட வந்துட்டாங்க. அதுக்காக ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கோச்சிக்கவே இல்லை. எல்லாம் சகஜமாக நடக்குது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் போல. இவங்க சொல்றாங்க அவர் வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ் வச்சுட்டு பிசிகானுடைய மொத்த நிர்வாகிகள் பட்டியலும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவங்களோட பர்சனலாக பேசி எல்லாரும் ரெடி பண்ணி தாவேகா சைடு மாற்றி விட்டாரு. அதனால வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்றோன்னா எல்லா கதையும் கட்டலாம்ல. பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் கதை கட்டும் போது அவங்க கட்ட வேணாவா, கட்டி விட்றாங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் அதிமுக இவ்வளோ பேர் வந்துடுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெனுயினான தொண்டர்கள், அவங்களுடைய வாக்காளர்கள் மாறவே மாட்டாங்க. ஆதவர்ஜுனா ரெட்டி இல்லை, அவருடைய தாத்தா வந்தால் கூட அதெல்லாம் நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உடன்பிறப்பின் குரல் .in அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளம் வந்து உருவாக்கி இதுல வந்து என்னென்ன குறைகள் இருக்கு, நம்ம தோல்விக்கான காரணங்களா நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை பதிவிடுங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4.60 லட்சம் கருத்துக்கள் வந்து வந்திருக்கிறதா பார்க்க முடியுது. எந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அங்கங்க குற்றச்சாட்டுகளை தான் சொல்லுவாங்க. நம்ம கட்சி இந்த மாதிரி இருக்கணும், நம்ம கட்சி தொண்டர்களை மதிக்கல, நம்ம கட்சி ஒரு இவருக்கு மதிக்கல, என்னெல்லாம் இதெல்லாம் தான் வந்துட்டு அங்கே போவோம். உண்மை என்னது, எப்படி திமுகவினுடைய ஓட்டு குறைஞ்சிது? 1,05,000 ஓட்டு வாங்கினாரு ஸ்டாலின். அதுக்கப்புறம் அந்த தொகுதிக்கு அவர் செய்யாததே இல்லை. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாடல் கான்ஸ்டிடியூன்சி என்ற அளவுக்கு இருக்குது கொளத்தூர். ஆனால் அவருடைய ஓட்டு 26+5 31,000 குறையுது. எப்படி அது சொல்லுங்க முதல்ல. உங்களுடைய தொகுதி உங்க கண்ணு முன்னாடியே மாறுது, மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகுது. அப்புறம் நீங்க போயிட்டு விஜய் தான் வேணும்னு போடுவீங்களா? மேன் கேன் நெவர் பி ஃபூல்.
ஒரு மனிதன் அவனா முட்டாளாகவே மாட்டான். முட்டாள் ஆக்கலாம். ஒரு ரசிகனா இருக்கிறவன், ஒரு கிரேசியில் இருக்கிறவன், அவனெல்லாம் முட்டாளாக்கலாம். கான்ஸ்டிடியூன்சியில் வந்துட்டு இவ்வளோ பேர் ஆவாங்க. ஸ்டாலின் வாங்கியிருந்தோம்னா நீ 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும் அவர். அவ்வளோதான். அவர் எதிர்த்து போட்டிக்கிட்டு 2வது இடத்துக்கு வரவர் ஒரு 10,000 ஓட்டு வாங்குவார், அவ்வளோதான். ஆனால் அவர் 84,000 ஓட்டான். யாருன்னே தெரியல. அந்த ஆள் பெரிய ஆளே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு மரியாதைக்குரிய அரசியல்வாதி கூட கிடையாது அப்படின்றாங்க. 84,000 ஓட்டு, ஒரு 8,000 ஓட்டு தோத்தானு நீங்கள் இதெல்லாம் நம்புவீங்களா? அதான் நான் கேட்டேன். அப்போ வந்துட்டு அந்த விவிபேனுடைய இதெல்லாம் எண்ணி பாருங்க, முடிச்சா தேர்தல் ஆணையத்துக்கு தயாரா அப்படின்ட்டு அந்த சவாலை தான் நான் விட்டேன். அந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் பார்க்கணும். சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் வந்து நின்றவர் யார்? யாருக்குமே கேண்டிடேட் மூஞ்சி தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. போய்ட்டு நாங்கள் பிகில் எடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் நிலவுது. தேர்தல் முடிவு வந்து பின்னாடி இது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்ல முறைகேடு நடந்திருக்கிறது உண்மையா இருக்கும். முறைகேடு இல்லாமல் இது வந்துட்டு சூத்திரம். நீங்க முதல்ல நீங்க புரிஞ்சுங்க, பத்திரிகையாளர்களாகிய நீங்கள், உங்ககிட்ட தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. இது வாக்கியந்திர சூழ்ச்சின்ற ஒரு புத்தகத்தை எழுதி நான் வந்துட்டு 7 வருஷம் ஆகிப்போச்சு, புரியுதுங்களா? அவ்வளவு ஆதாரங்களும் நான் தேர்தல் ஆணையத்தினுடைய சைட்ல இருந்து நான் எடுத்து ஆதாரமா எழுதியிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், 40க்கும் மேற்பட்ட வழக்குரைஞர்கள், என்ன ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். ஆனா பத்திரிகைக்காரங்களாக நீங்க இதை பத்தி ஒரு பொட்டு கூட நாலேஜ் இல்லாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. வெற்றி தோல்வி, வெற்றி தோல்வி அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் த வே டு அப்ரோச் எ ப்ராப்ளம். எப்படி இது அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்கல. ஜேர்னலிசத்தில் என்னன்னா வாட், வேர், வென் இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன வரும்? ஹவு அப்படின்னு வரும். இந்த ஹவுல தான் ஜேர்னலிசமே இருக்குது. மற்றதெல்லாம் யார் வேணும்னு சொல்லிட்டான். ஒன்று நடந்துருச்சு, எங்கே நடந்துருச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்ற இடம் தான் இங்கே விஷயம். அதுக்கு பின்னாடி தான் ஒரு ஜேர்னலிஸ்டனுடைய ஸ்கில்லே இருக்குது. அந்த இடத்துல நம்ம யோசிச்சு, நானும் ஜேர்னலிஸ்டாக தானே இருக்கேன், நான் அரசியல்வாதி கம் ஜேர்னலிஸ்ட் தான். 2019 முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் இது எப்படி நடக்கலான்றதை நான் போயிட்டு ஆராய்ச்சி தொட்டு தான் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் வந்துட்டு இந்தியாவில் 56 லட்சம் வாக்குகள் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். எவ்வளோ கத்துறது? எப்படி இருக்க முடியும்? இப்போ நீங்கள் கணக்கு போடுறீங்க, அவங்களுடைய இதில் கால்குலேட்டர் இருக்குல்ல, இதை செல்ல போடுறீங்க, 56 + 56 எவ்வளோ வரணும்? அந்த கணக்கை விட அது காட்டுது 118ன்னு. எப்படி இப்படி காட்டுதுன்னு சொல்கிறேன். அது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது அப்புறம் எப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்? எலக்ட்ரானிக்னாலே துல்லிய தன்மை தானே. அப்புறம் பதிவான ஓட்டை விட சவுத் மெட்ராஸில் 13,000 16,000 ஓட்டு அதிகம், செங்கல்பட்டில் அதிகம், காஞ்சிபுரத்தில் அதிகம், ஹேமமாலினி தொகுதியில் அதிகம், பல தொகுதிகளில் கம்மி. அது எப்படி? இவன் பஸ்ஸில் ஏதாவது கொஞ்சம் ஓட்டை தின்னுப்பான், குட்டி போடுது ஓட்டை. வரகல பிரபாகர் அதானே சொல்றாரு. அவரெல்லாம் யாரு? எக்கனாமிஸ்ட். சார், அப்போ எல்லா தொகுதிகள்லயும் அவங்க வந்து பண்ணி வேற யாராவது எந்த திருடன் எல்லா வீட்லயும் பூந்து திருடுவான்? அவங்களுக்கு தேவையானது இவ்வளவுதான், நம்ம வந்து இவ்வளவுதான் செய்வாங்க. ஒரு தொகுதியில 250 பூத் இருக்குன்னா 250 பூத்துல அந்த வேலை நடக்காது. அது ஒரு 100 பூத்துல நடக்கும், 80 பூத்துல. அதுவே டுல்ட்டு பண்ணின விஷயத்த. ஏன்னா ஒரு 5 பர்சன்டேஜ் மார்ஜினில் தான் எல்லாமே நடக்கும். இவங்க வந்துட்டு 10% தூக்கி கவுத்து விட்டாங்கன்னா முடிவே மாறிடும். இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல போன எலெக்ஷனில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவர் 80,000 ஓட்டு வாங்கி இங்கே வந்துட்டு மா சுப்பிரமணியம் போன முறை ஜெயிச்சார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வலிமையான வேட்பாளர் சைதை துரைசாமி. அவர் 50,000 ஓட்டு வாங்கினார், 30,000 ஓட்டு அவர் ஜெயிச்சார். இப்போ மா சுப்பிரமணியம் பரவாயில்ல நல்லது செஞ்சுருக்கிறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா தெரியும், நல்ல ஹெல்த் மினிஸ்டர்லாம் தெரியும். அவருடைய ஓட்டு இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னோம்னா குறைஞ்சிருச்சு. எவ்வளோவா குறைஞ்சிருக்குது? 50,000க்கும் கீழே வந்துருச்சு. இந்த புதுசாக வந்து நின்னார், இவர் 80,000 ஓட்டு வாங்குறாரு. யார்? தாவேக்காவோட வேட்பாளர். பொதுவாக ஒருத்தன் ஜெயிச்சு அந்த இடத்துல அவன் நல்லா செஞ்சான், அவனுடைய ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இங்கே ஆகுது. அதுவும் முகம் தெரியாதவன் வந்துட்டு நிறைய ஓட்டு வாங்குறான். அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் விஜயோடைய முகத்துக்காக இவ்வளவு வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க. அப்போ எல்லா தோறும் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துருக்கணுமே. இப்போ நீ கேட்டல, திருடு எல்லா இடத்துலையும் பண்றாங்க. அதே மாதிரி விஜயனுடைய முகரை இங்கே மட்டும் ஒர்க் பண்ணும், ஆனால் ஈரோட்டில் வேலை செய்யாது, தஞ்சாவூரில் வேலை செய்யாது, டெல்டாவில் இவர் தானே போயிட்டு நான் டெல்டா விவசாயம்லாம் பற்றி பேசினாரு. ஏன் அங்கே மட்டும் அவருடைய முகரை வேலை செய்யறியா? கன்னியாகுமரியில் வேலை செய்யாதா? 8 மாவட்டங்களில் ஒன்றுமே கிடையாது, ஏன் அங்கெல்லாம் வேலை செய்யல?
அப்போ அந்த கேள்வி எழுதல. இப்போ ஸ்வீப் அப்படின்னோம்னா நீயே தனி பெரும்பான்மை வரணும், ஏன் வரல? இப்போ இவ்வளவு கேள்விகள் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டு ஜேர்னலிஸ்ட்டுங்க எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. மக்கள்கிட்ட அந்த கேள்வி எழுந்துருச்சு. அதனால தான் நான் இதை பற்றி போட்ட வீடியோ வந்துட்டு 14 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தான். ஐயா அவர் பொன்ராஜ் அவர் போட்ட வீடியோ வந்துட்டு 10 லட்சம் பேருக்கு மேலே பார்க்குறான். நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டு இவிஎம் ஒழிக்கிறத பற்றி தான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல எப்ப சார் இத இவிஎம் வந்து ஒழிச்சிட்டு மறுபடியும் வந்து வாக்கு சீட்டுக்கே மக்கள் எழுச்சி வரும்போது தான் வரும். நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம், ஒன்றும் ஒழிக்க முடியல. எஸ்ஐஆர் மூலமாக பாருங்கள், ஸ்டாலினுடைய தொகுதியில் 1,10,000 ஓட்டு கிட்ட தூக்குனாங்க. யார் அவங்களாம் தூக்குனது? எங்கே போனாங்க அவங்க? ஏதோ ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்துட்டு செத்தவங்களோட இது நீக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். மற்றபடி 80,000 ஓட்டு எங்கே போச்சு? அதெல்லாம் பாருங்க, பயங்கரம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது நாங்கள் இதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சோம். அதுக்கெல்லாம் 19 வயசு 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்கன்னா அதில் 50 லட்சம் பேர் பெண்களே. அவங்களாம் யார்? 19 to 39 வயசுக்கு உட்பட்டவங்க தான் பெரும்பான்மை. அவங்க யார்? அவங்க தான் ஆக்டிவ் ஓட்டர்ஸு. இப்போ புரியுதுங்களா எப்படி வேலை செய்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம்ட்டு? இதெல்லாம் எவ்வளோ உட்காந்து பேசிட்டு தானே இருக்கிறேன் நான். எதையும் நிரூபிக்கலையே அவங்க. அப்போ இதெல்லாம் சொல்லாமல் இவர் ஜெயிச்சிட்டாரு, இவர் தோத்துட்டாரு, இவர் மண்ணை கவிட்டாரு, இவர் மண்ணை போயிட்டாருன்னு சொல்கிறது என்ன இருக்குது அர்த்தம்? அது கிடையாது. நம்மளுக்கு ஜெயிக்கிறவன் தோக்குறவனா நம்ம நிர்ணயிக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஒரு சுதந்திரத்தின் மூலமாக நமக்கு வந்த வாக்குரிமை இங்கே மிஸ்யூஸ் பண்ணப்படுது ஒரு எந்திரத்தின் மூலமாக, டெக்னிக்கலி. அதை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஒழிச்சு காட்டணும். ஓகே சார், நிறைவு கேள்வியாக நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைவாக அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வியும், எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அதிமுக வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக மாறுது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜயுடைய வாக்குறுதிகள்ல அவர் சொன்னதுக்கு முரணாதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதன் மூலியமா வந்து மக்களிடம் அம்பலப்படுறாரா விஜய்? அவர் சொன்னதுக்கு வந்து இப்போ நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி. இங்க இருக்கிற ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை வந்துட்டு விஜய் வந்துட்டு எல்லாம் அரசியல் எல்லாம் வித்தையெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அதை பத்தி நான் விவாதிக்க வர போறேன். இப்படி இருக்குது இந்த நாடு. அதான் நான் சொன்னேன், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எதை வேணாலும் எழுதுவாங்க. நான் அதான் இது. ஓகே சார், இதோட மிஸ்யூஸ் வேற எங்கேயாவது இருக்கா? தொடர்ந்து இந்த மாதிரி அவரோட வாக்குறுதிகளை சொன்னதுக்கும் மாறா பண்ணிட்டே அவருடைய இருக்காரு அப்படின்னா, வாக்குறுதிகளை தாண்டி அவருக்கு செய்யறதுக்கு அவருக்கு ஒரு செயல் திறன் அனுபவம் வேணும். அது எங்க இருக்குதுன்னு நான் கேட்கறேன். ரசிகர் மன்றம்லாம் மதுரை சபை ஆகிப்போச்சு. யாருக்கு என்ன தெரியும்? சும்மா போய் ரைடு பண்றது, இந்த முறுக்கு எப்படி சுட்டது, இந்த 4,000 ரூபாய் எப்படி வாங்கினது, இந்த கதையெல்லாம் வராது. இது வேற. இது முதல்ல நிறைய ஒரு கத்துக்கணும். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கான்லாம் தெரியல. பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் சார். தொடர்ந்து பேசவும் இருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. அண்ணமா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.